Greetings to all of you. So queuing model 1 ல problems பார்த்துட்டு இருக்கோம். So far 4 example பார்த்திருக்கோம். So இந்த வீடியோல நம்ம ஒரு 2 or 3 exercise problems பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கான exercise problem பார்க்கலாம். அதுக்கான ஐடியாஸ் கொடுக்க போறேன். நீங்க ட்ரை பண்ணுங்க so that you can able to attend any problem வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்டாலும் என்ன பண்ண முடியும்? உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். So டெஃபினட்டா ட்ரை பண்ணுங்க. So அதை எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கற ஐடியா தான் கொடுக்க போறேன் இந்த வீடியோல. ஓகே. So நம்ம ஃபார்முலாலாம் பார்த்திருந்தோம். ரோ p0 pn ls lq ws wq பார்த்திருந்தோம். அப்புறம் வந்து ஒரு 4 எக்ஸாம்பிள் பார்த்திருந்தோம். சூப்பர் மார்க்கெட் ப்ராப்ளம், அப்புறம் கார் ப்ராப்ளம், ஜெராக்ஸ் மெஷின் ப்ராப்ளம் இப்படி சொல்லிட்டு ஒரு 4 எக்ஸாம்பிள் பார்த்திருந்தோம். ஸோ எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஒரு ப்ராப்ளம் எடுத்திருக்கேன். கஸ்டமர்ஸ் அரைவிங் அட் ஏ வாட்ச் ரிப்பேர் ஸ்டாப் தான் எடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ இங்கே வந்து வாட்ச் ரிப்பேர் ஷாப் தான் அந்த சர்வர். டு த பாய்சன் ப்ராசஸ் அட் ஏ ரேட் ஆஃப் 1 per every minute. ஓகேங்களா? எவ்ரி 10 மினிட்ஸ்க்கு ஒரு கஸ்டமர் வந்து நமக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த வாட்ச் ரிப்பேர் ஷாப்புக்கு வராங்க. ஸோ கஸ்டமர்ஸ் ஆர் அரைவிங் 10 மினிட்ஸ்க்கு ஒரு கஸ்டமர் 1/10 அரைவல் ரேட் இஸ் 1/10. ஓகே. அப்புறம் சர்வீஸ் டைம் இஸ் எக்ஸ்போனன்ஷியல் வித் மீன் 8 மினிட்ஸ். சர்வீஸ் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஹவ் டு ஃபைண்ட் தி என்ன கண்டுபிடிக்கணும், சர்வீஸ் ரேட் கண்டுபிடிக்கணும். ஓகே. லேம்டா கொடுத்துட்டாங்க. லேம்டா இஸ் 1/10, 1 per every 10 minutes per minute. டைரெக்டாக அரைவல் ரேட் இஸ் கிவன். சர்வீஸ் டைமும் மினிட்ல தான் கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு கன்வர்ஷன் ஒர்க் இல்லை. பட் ஆனால் சர்வீஸ் ரேட் வந்து மியூ வந்து என்ன வந்துடும், 1/8 ஆகிடும்ல. ஏன்னா சர்வீஸ் டைம் இஸ் 8 minutes. இப்போ 1/8 per minuteனு வரும். திஸ் இஸ் லேம்டா அண்ட் மியூ. ஸோ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும், யூஸ்வலாக ரோ கண்டுபிடிச்சிடணும். ஸோ லேம்டா பை மியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூ வில் கெட் தி ரோ. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். ஃபைண்ட் தி ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் த ஷாப். எல்எஸ் இங்கே கொடுத்துட்டாங்க. ஓகே. தென் ஃபைண்ட் தி ஆவரேஜ் டைம் கஸ்டமர் ஸ்பென்ஸ் இன் த ஷாப். டபிள்யூஎஸ் கண்டுபிடிக்கணும். எல்எஸ்னால் நமக்கு என்ன ஃபார்முலா, ரோ டிவைடட் பை 1 minus ரோ கொடுங்க. ஓகே. WS is 1 by lambda into LS. Find the average number of customer in the queue. LQ. LQ is what? LQ equal to LS minus rho. Okay. And then what is the probability of the server is ideal? P0 கண்டுபிடிக்கணும். P0 is 1 minus rho. இவ்வளோ தான்ப்பா, ரொம்ப ஈஸிப்பா. லேம்டா கொடுத்துட்டாங்க, மியூ கொடுத்துட்டாங்க. யூ ஃபைண்ட் ரோ, LS LQ WS WQ கேட்கல. WQ வேணுன்னா 1 by lambda into LQ போட்டால் கிடச்சிரும். ஸோ P0 கண்டுபிடிக்கணும். 1 minus ரோ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே. ஸோ தீஸ் ஆர் தி அவங்க 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஓகே. ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். A TV repairman finds that the time spent on his job has an exponential distribution with mean 30 minutes. TV repairman சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. மீன் வந்து சர்வீஸ் வந்து 30 minutes. அப்போ இது சர்வீஸ் டைம், மீன் சர்வீஸ் டைம். மீன் சர்வீஸ் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ 30 minutes சொல்கிறாரு. அப்போ நம்ம சர்வீஸ் ரேட் மியூ வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், 1/30 போட்டுக்கலாம். அப்புறம் பாருங்கள், இஃப் he repairs in order to which they come. அரைவல் பற்றி சொல்லலாம். அரைவல் எங்கே வராங்க, த அரைவல் பேட்டர்ன் வித் ஆவரேஜ் ரேட் ஆஃப் 10 per 8 hour day. ஓகே. ஸோ ஒரு டே வந்து 8 hour டேவாக தே ஹேவ் கன்சிடர்டு. ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, அவர் சொல்லிட்டாங்கன்னா நம்ம சர்வீஸ் டைமே வந்து என்ன பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு அவரு கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு தான் யூ ஹவ் டு ஃபைண்ட் தி சர்வீஸ் ரேட் மியூ கண்டுபிடிக்கணும். இது அவரு கன்வெர்ட் பண்ணால் என்ன வரும், 30 minutes into 1/60 போடலாம். கேன்சல் ஆயிடுச்சுன்னா இட் இஸ் வாட், 1/2 hour. ஓகே. 1/2 hour. சர்வீஸ் டைம் வந்து 1/2 hour. டோட்டலாக 8 hours கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு மீன் சர்வீஸ் ரேட் மியூ வந்து என்ன வந்துடும், ஒரு 8ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாமா, 8 into 1/2. அப்போ நமக்கு எவ்வளோ வந்துடும், 4 hour மியூ. ஓகே. அரைவல் கொடுத்துட்டாங்க 10 per 8 hour. ஓகே. 10 out of 8. மியூ வந்து 8 into 1/1/2 இல்லை. ஸோ நமக்கு என்ன வரணும், 8. ஃபஸ்ட்டு மியூ வேணும்னாலே என்ன பண்ணணும், 1/1/2. மியூ வேணும்னா 1/1/2. அப்போ 2 வந்துடும். 8 hour டேக்கு தான் இங்கே கால்குலேஷன். அப்போ 8ஆல் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 16 வந்துடும் மியூ. ஓகே. mu is 16.
அப்புறம் வேறு என்ன வேணும், லேம்டா கொடுத்துட்டாங்க 10, லேம்டா வந்து 10, அது வந்து பெர் டே 8 hour டேக்கே கொடுத்துட்டாங்க, இதில் எந்த கன்வர்ஷனும் பண்ண வேணாம். ஓகேங்களா, 8 hour டேனே கொடுத்துட்டாங்க. ஸோ டேரக்ட்லி யூ டேக் லேம்டா ஈக்குவல் டு 10, மியூ ஈக்குவல் டு 16. இவ்வளோ தான் ஒர்க்கு. நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும் பாருங்களேன். வாட் இஸ் த ரிப்பேர் மேன் எக்ஸ்பெக்டட் ஐடியல் ஃபார் ஈச் டே. அப்போ டேயில் தான் எல்லாமே கன்வர்ஷன் இருக்குது. அப்போ பி நாட் கண்டுபிடிச்சாலே போதுமானது. வி ஹவ் டு ஃபைண்ட் பி நாட். அப்புறம் ஹவு மெனி ஜாப்ஸ் ஆர் ஹெட் ஆன் ஆவரேஜ் செட் என்னன்னு கேட்டிருக்காங்க. brought in எவ்வளோ அந்த சிஸ்டத்தில் எவ்வளோ கஸ்டமர் வெயிட் பண்ணுறாங்கன்னு தானே ஹவு மெனி ஜாப்ஸ், எத்தனை கஸ்டமர் இருக்காங்களோ அவ்வளோ ரிப்பேர் ஒர்க் அவருக்கு இருக்குது. அப்போ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, எல்எஸ், ஹவு மெனி ஜாப்ஸ் அஹெட் ஆன் ஆவரேஜ் செட் ஆஃப் brought in. அப்போ அவருக்கு எவ்வளோ ஒர்க்கு வரும் அப்படின்னாலே என்ன அர்த்தம், எவ்வளோ கஸ்டமர் இருக்கிறாங்களோ அத்தனை ஒர்க் அவர் பண்ணணும் டிவி ரிப்பேர்மேன். அப்போ எல்எஸ் கண்டுபிடிக்கணும். அப்புறம் வாட் இஸ் தி ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஜாப் இன் த நான் எம்டி கியூ. இது ரொம்ப புதுசு இல்லை. நான் எம்டி கியூ அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்டபிள்யூ. இதை நம்ம இந்த ஃபார்முலா இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே பார்த்துருப்போம். லெட் அஸ் கோ தி ஃபார்முலா ஷீட் நவ். இங்கே பாருங்களேன், இதுதான் அந்த ஃபார்முலாப்பா, எல்டபிள்யூ. ஓகே, இந்த என்ன சொன்னாங்க, நான் எம்டி கியூ மியூ டிவைடட் பை மியூ மைனஸ் லேம்டா. நம்மளுக்கு லேம்டா மியூ ரெண்டுமே தெரியும். ஸோ யூ ஃபைண்ட் எல்டபிள்யூ. லாஸ்ட் ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் என் கஸ்டமர்னு கொடுத்துருந்தாலும் அந்த மாதிரி இதுவும் ஒரு புது விஷயம் தான். ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் இன் ஏ நான் எம்டி கியூனா யூ ஹவ் டு ஃபைண்ட் எல்டபிள்யூ. இட் இஸ் மியூ டிவைடட் பை மியூ மைனஸ் லேம்டா. ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம், இது கூட யூஸ் பண்ணிக்கலாம், 1 டிவைடட் பை 1 மைனஸ் ரோ. எந்த ஃபார்முலா போட்டாலும் இதுக்கு வந்துடும். ஓகே, புரிஞ்சுதா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, 30 minutes சர்வீஸ் டைம் கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் டைமை ஃபஸ்ட்டு அவருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஆனால் இங்கே அவர் பற்றியே பேசல, பர் டே. அதுவும் பர் டே பார்த்தீங்கன்னா 8 hour டே. அப்போ என்ன பண்ணணும், மினிட்ஸை ஃபஸ்ட்டு அவராக கன்வெர்ட் பண்ண, அவர் டைமை வந்து சர்வீஸ் ரேட்டுக்கு மாற்றின டு 8 hour டேன்றதுனால பர் டேக்கு 16 அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கிட்டேன். லேம்டா கொடுத்துருக்கிறதே வந்து 8 hour டேக்கு 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டேரக்ட்லி யூ டேக் லேம்டா ஆஸ் 10, தென் யூ ஹவ் டு ஃபைண்ட் பி நாட், எல்எஸ் அண்ட் எல்டபிள்யூ. இதுதான் இந்த ப்ராப்ளத்தில். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம், நிறைய டைம் கேட்டிருக்காங்க எக்ஸாமில். இதுவுமே இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம் தான். இன்னொரு ப்ராப்ளம் பார்ப்போமா? இங்கே பாருங்கள், இது ஒரு சூப்பர் ப்ராப்ளம்பா. இதுவுமே இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம் தான், 16 mark ப்ராப்ளம். லிசன் பண்ணுங்களேன். இன் ஏ சிட்டி ஏர்போர்ட் ஃப்ளைட்ஸ் அரைவ் அட் ரேட் ஆஃப் 24 flights பர் டே. அப்போ லேம்டா வந்து 24 கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்புறம் மீதி எல்லாம் blah 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 எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ மார்கோ மாடல். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, 30 minutes கொடுத்துருக்காங்க. என்னது, சர்வீஸ் டைம் வந்து 30 minutes கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் சர்வீஸ் ரேட் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, சர்வீஸ் ரேட் கண்டுபிடிச்சாகணும். சர்வீஸ் ரேட்டுக்கு என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு இங்கே வந்து அவர் பர் டேயில் இருக்குது, இங்கே மினிட்ஸில் இருக்குது. மினிட்ஸ் அவராக மாற்றிட்டு அப்புறம் டேக்கு கன்வர்ஷன் கொடுக்கணும். ஓகே, மினிட்ஸை அவராக மாற்றிட்டு என்ன பண்ணணும், நீங்கள் டேக்கான கன்வர்ஷன் கொடுக்கணும். டேனா நம்ம என்ன பண்ணிவிடுவோம், ஃபஸ்ட்டு அவருக்கு மாற்றோம்னா 60ஆல் டிவைட் பண்ணிப்பீங்க, அப்புறம் 24ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டா யூ கெட் த திங். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், இது வந்து 24, இல்லைனா இதை அவருக்கு மாற்றிக்கலாம். ரெண்டுமே அவர் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மினிட் அவராகவும் டேவையும் அவராகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். டேவை அவராக மாற்றோம்னா 24ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டா வந்துடும். ஸோ 24 இன்ட்டு 1/24 போட்டிங்கன்னா இட் இஸ் 1 hour. லேம்டா ஈக்குவல் டு 1 வந்துடும். சர்வீஸ் டைம் ஃபஸ்ட்டு அவராக மாற்றோம்னா என்ன பண்ணணும், 30 இன்ட்டு 1/60. ஸோ அப்போ 1/2. மியூ எவ்வளோ வந்துடும், 2. 1 divided by 1/2. மியூ ஈக்குவல் டு 2, லேம்டா ஈக்குவல் டு 1. ஓகே, லேம்டா ஈக்குவல் டு 1, மியூ ஈக்குவல் டு 2. ரெண்டுமே அவர் கன்வர்ஷன் வந்துருச்சு. பெர் ஹவர், இதுவுமே பெர் ஹவர். 1/2 hour. நம்ம இது வந்து சர்வீஸ் டைம். இப்போ 1 சர்வீஸ் டைம் கொடுத்தோன்னா 1/1/2 become 2. ஸோ திஸ் இஸ் மியூ. லேம்டா மியூ கிடச்சிட்டாலே நம்ம இந்த ஆன்சருக்கு போயிடலாம்ப்பா. பாருங்களேன், சூப்பர் ப்ராப்ளம். ஏன்னு சொன்னோன்னே, த ப்ராபிலிட்டி தட் த சிஸ்டம் வில் பி ஐடியல். அப்போ என்ன கண்டுபிடிப்போம், ப்ராபிலிட்டி தட் த சிஸ்டம் இஸ் ஐடியல்னா வி ஹவ் டு ஃபைண்ட் பி நாட்டு. அப்புறம் மீன் கியூ சைஸ்னாலே நமக்கு எல், கியூவோட சைஸ் கேட்டுக்கிறாங்க, சிஸ்டத்தில் கேட்கல. ஸோ வி ஹவ் டு ஃபைண்ட் எல்கியூ, த மீன் கியூ சைஸ். எல்கியூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எல்எஸும் கண்டுபிடிச்சிங்க, ஏன்னா ஜென்ரலாக இருக்குது, சிஸ்டத்துலையா கியூலையான்னு சொல்லலை.
mean queue size of the system, mean queue size of the queue ன்னு சொல்லல. So you find LS and LQ both. There is no issue on this. அப்புறம் என்ன பாருங்க, the average number of flights in the queue. இதுதான் LQ கண்டிப்பா. average number of flights in the queue அப்படினாலே LQ. இது LS தான், அப்போ it means LS. So the probability that the queue size exceeds 7. இது நம்ம ப்ராப்ளம் பார்த்துருக்கோம்ல, more than 10 மாதிரி இங்க probability of n greater than k. So k equal to 7 here. அப்போ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது probability of n greater than or equal to 7. So row power 7 கண்டுபிடிக்கணும். row கண்டுபிடிச்சிட்டு put power 7. ஓகே, இதெல்லாமே யூஸ்வலாக பார்த்தது தான். இங்கே பாருங்களா, 5th subdivision. Let us see. If the input of the flight increases to an average of 30 flights per day. இப்போ ப்ராப்ளம் போட்டது எல்லாமே என்னது, 24 flights per day. ஒரு நாளைக்கு 24 ஃப்ளைட் அரைவல் இருந்துச்சுன்னா என்னன்னு போட்டோம். இப்போ இந்த ப்ராப்ளத்தை என்ன கன்வெர்ட் பண்ண சொல்லிக்கிறாங்கன்னா, 30 flight per day இருந்துச்சுன்னா என்ன இருக்கும், அண்ட் வாட் வில் பி த சேஞ்சஸ் இன் 1 to 4. இந்த ஃபர்ஸ்ட் 4 சப்டிவிஷனில் இந்த 30 மாறினா என்ன ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு லேம்டாக்கு மறுபடியும் வருவோம். லேம்டா வந்து 30 per day ஹவராக மாற்றோம்னா டிவைடட் பை 24 போட்டுக்கணும் இல்லை, பெர் ஹவர். இது எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். மியூவில் எந்த விஷயமும் கொடுக்கல, சர்வீஸ் ரேட்டு சேஞ்ச் ஆகலை. சர்வீஸ் ரேட்டு 30 minutesனா அப்போ இது 1/2னா 2 வந்துடும். மியூ வந்து 2 per hour. இப்போ இந்த 30/24 கால்குலேஷன் போடுங்களா, சும்மா 30/24 நமக்கு எவ்வளோ வருது, let us calculate. 30 கேல்குலேட் எடுத்து போடுங்க. 1.25 லாம்டாவோட வேல்யூ 1 இருந்தது, என்ன ஆயிடுச்சு 1.25 per hour. டேயில் கொடுத்தது ஹவருக்கு ஆகும், மினிட் கொடுத்தது ஹவர் ஆகும், ரெண்டுமே ஒரே கன்வர்ஷனில் மாற்றிக்கிட்டேன். ஓகே, ஸோ லேம்டா வந்து 1க்கு பதில் 1.25 ஆயிடுச்சு, மியூ வந்து 2ஆகவே இருக்குது. இப்போ இந்த டேட்டாக்கு யூ ஹவ் டு ஃபைண்ட் ரோ. 1லேருந்து 4 சப்டிவிஷன் எல்லாமே கண்டுபிடிச்சி சொல்லிடுறாங்க. ரோ கண்டுபிடிச்சி என்ன கண்டுபிடிக்கணும், மறுபடியும் P0 கண்டுபிடிக்கணும். மறுபடியும் ஃபார் இந்த லேம்டா அண்ட் மியூக்கான ரோ P0, LS, LQ, WS, WQ கண்டுபிடிக்கணும். சூப்பர் ப்ராப்ளம் இந்த 16 மார்க் ப்ராப்ளம். இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து LS, LQ, WS, WQவில் என்ன சேஞ்ச் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. இது அரைவல் மட்டும் இல்லை, சர்வீஸையும் சேஞ்ச் பண்ணிட்டு கேட்பாங்க. சர்வீஸ் வந்து 30 minutesஸாக இருக்கிற சர்வீஸ் வந்து 20 minutesஸாக ரெடியூஸ் ஆச்சுன்னா அப்போ அதோட செனாரியோவில் எவ்வளோ பேர் க்யூவில் இருப்பாங்க, அந்த சிஸ்டத்தில் எவ்வளோ கஸ்டமர் வெயிட் பண்ணுவாங்க, எல்லா டீட்டெயிலும் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராப்ளம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸி தான். நீங்கள் என்ன பண்ணணும், இந்த லேம்டா மியூக்கு P0, LS, LQ, WS, WQ கண்டுபிடிக்க போகிறீங்க. மறுபடியும் லேம்டாவை சேஞ்ச் பண்ணுறோம் ப்ராப்ளத்தில், இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறோம். திரும்ப இந்த லேம்டா மியூக்கு என்ன பண்ணுங்கள், ரோ P0, LS, LQ, WS, WQ கண்டுபிடிங்க. ஓகே, நம்மளுக்கு ரொம்ப இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு இந்த மாடல் 1ஓட ப்ராப்ளம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மாடல் 1 என்னது, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்ஃபைனைட் கெப்பாசிட்டி சிங்கிள் சர்வர் மாடல் ப்ராப்ளம்ஸு. ஒரு 4 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம், 3 ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராப்ளம் ட்ரை பண்ணிங்கனாலே நீங்கள் மாடல் 1ல் ஷியோராக ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா யூ கேன் ஏபிள் டு அட்டன். ஓகே, ஸோ நல்லா ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.